அன்பு நேயர்களே, சுமார் 35 வருடங்களுக்கு முன்பு என் அன்னையானவள் கனவில் வந்து எனக்கு ஒரு புடவையும் எனது கைப்பிரம்பையும் எடுத்து ஒரு பையில் வை, நான் ஊருக்கு செல்ல வேண்டும் என்றாள். நானோ ஏன் இப்படி அன்னை வந்து ஊருக்கு செல்ல வேண்டும் என்று சொல்கிறாள் என்று யோசனையில் இருந்தேன். ஒரு வாரத்திலேயே செய்தி வந்தது. அது என்னவென்றால், நாங்கள் உறவினர் ஒருவருக்கு பணம் கொடுத்து உதவி இருந்தோம். திருப்பி தருவதாக வாங்கினார்கள். பல வருடங்கள் கழித்து நாங்கள் போய் கேட்டதற்கு, முன்பே உங்களுக்கு 3 மடங்காக திருப்பி கொடுத்து விட்டோமே என்று முகத்திற்கு நேராக சொன்னார்கள். மிகவும் அதிர்ச்சி அடைந்து நானும் எனது கணவரும் வீட்டிற்கு வந்து புலம்பிக் கொண்டே இருந்தோம். ஏனென்றால் ஒரு 10 ரூபாய் கூட நாங்கள் பிறரது காசை அபகரித்ததில்லை. சாலையில் கிடந்தால் கூட அதை எடுத்து யாராவது இல்லாதவருக்கு கொடுப்போம், அல்லாவிட்டால் கோவில் உண்டியலில் போட்டு விடுவோம். இப்படிதான் எங்கள் வாழ்நாள் கழிகிறது. அந்த செய்தி என்னவென்றால், எங்களிடம் கொடுத்துவிட்டேன் என்று பொய் சொன்ன நபர் ஒருவரிடம் வாய் தடிப்பாக பேச, அவரும் அவரது உறவினர்களும் அந்த நபரை கட்டி வைத்து விடிய விடிய அடித்து விளாசி இருக்கிறார்கள். குற்ற உயிராக. அதன் பின்பு நாங்கள் அறிந்து கொண்டோம் அடித்தது யார் என்று. அவர் சொந்தமாக காளி கோயில் வைத்து நடத்துபவர். அவர்தான் காளி தேவிக்கு அர்ச்சனை ஆராதனைகள் செய்பவர்கள். இதைத்தான் எனது அன்னை சொல்லியிருப்பாள் போலும். நாங்கள் மன்னித்து விட்டாலும் என் தாய் ஏனோ சும்மா விடுவதில்லை. அன்பு நேயர்களே, குணக்குன்றுதான், ஆனாலும் கோபக்காரி.